ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வலிக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக நிற்பதும் கர்த்தருடைய கிருபையே. எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தரின் அடைக்கலமாயினார். எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தரே அடைக்கலமாயினார். மனுமாக்களில் இவர் போலுண்டோ, விண்ணுலகிலும் இவர் சிறந்தவர். கர்த்தரே என் துணையானே, நித்தமும் என் நிழலானே. கர்த்தனே என் துணையானே. அன்று எத்தனை இடர்கள் வந்து சேர்ந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை தோல்விகளும், எத்தனை மன வருத்தங்களும், எத்தனை சஞ்சலங்களும், எத்தனை அம்புகளும், எத்தனை துர் ஆலோசனைகளும் எங்களுக்கு விரோதமாய் எழும்பினாலும், எத்தனை ராஜாக்கள் கூடினாலும், எவ்வளவு கூட்டம் எதிர்த்து வந்தாலும், கர்த்தனே என் துணையானே, நித்தமும் என் நிழலானே. கர்த்தனே என் துணையானே. ஆண்டவரே, அதனால் ஏற்பட்ட பாதிப்புகள், மனதில் ஏற்பட்ட அழுத்தங்கள், மன சஞ்சலங்கள், உங்கள் இருதயம் பாரத்தினாலே அது தவித்தாலும் நீர் அந்த இதயத்தை சிறப்படுத்தி பலப்படுத்தி எங்களுக்கு மீண்டும் எழுந்து ஓடுகிற கிருபையை நீ கொடுத்து வருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. அநேக பாரங்களை நாங்கள் சுமந்தாலும் எங்களுக்கு இருக்கிற ஒரே ஹோப், நம்பிக்கை, என் ஆண்டவர் இயேசு மாத்திரமே. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் ஒருவர் மாத்திரமே. எல் ஷடாய் என்று அழைக்கப்படுகிறவர் ஒருவர் மாத்திரமே. நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறபடினாலே, பேர் சொல்லி அடைத்தபடினாலே நாங்கள் ஜீவிக்கிறோம், வாழ்கிறோம். எங்களுக்கு விரோதமாக எத்தனை ஆயிரம் பேர் இழந்தாலும் நீர் எங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறீர். எங்கள் வலப்பக்கத்திலே எங்களுக்கு நிழலாக இருக்கு. சொல்லுங்க, நீர் எங்கள் வலப்பக்கத்திலே எங்களுக்கு நிழலாக இருக்கிறீர். பகலிலே வெயிலாகலும் இரவிலே நிலமாகலும் எங்களை சேதப்படுத்துவதில்லை. உங்களுக்கு விரோதமாக எத்தனை ஆயிரம் பேர்கள் சேர்ந்து வந்தாலும் அது உங்களை அணுகுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறபடி யோசேப்புக்கு தீமை மேல் தீமை செய்தார்கள். அவனை குழியிலே போட்டார்கள். அவனை போத்திபாரத்திலே விற்று போட்டார்கள். அங்கிருந்து சிறைச்சாலையிலே போட்டார்கள். வீண் பழி சுமத்தினார்கள். இல்லாத பொல்லாத காரியங்கள் செய்தார்கள். ஆனால் யோசேப்பு இறுதியிலே சாட்சியாய் நின்று சொன்னார், நீங்கள் இன்னைக்கு சீமையை செய்தீர்கள், கர்த்தர் எனக்கு நன்மையாக முடிய பண்ணினார். அப்படி சொல்லும் நாள் வரட்டும் என்று நாம் செபிக்கிறோம். யாக்கோபை போல தனித்து விடப்பட்டிருக்கிறோம். எல்லாராலும் தகப்பன் தாய் இல்லாமல், எங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லாமல், வெறும் கையும் கோலுமாய் ஒரு தைல ஒரு எண்ணெய் மாத்திரம் வைத்து எங்கள் வாழ்க்கையை நாங்கள் துவங்குகிறோம். கர்த்தர் உதவி செய்து கொண்டிருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கூட இந்த நாள் முழுவதும் எங்களோடும் இந்த வார்த்தையினாலே எங்களை தேற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஒரு சில பாடல்களை நாம் பாடலாம். இனி வரும் காலங்கள் நாம் கொஞ்சம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். எங்கள் இடத்துல இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை, எனக்கு வாசிக்கவும் தெரியாது. இருந்தாலும் எனக்கு தெரிந்த ராகத்தில், எனக்கு தெரிந்த நோட்டில் நான் ஆரம்பிப்பேன். நீங்களும் என்னோடு சேர்ந்து பாடும்படி அன்போடு கூட நான் அழைக்கிறேன். அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவே
இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே. இனிமேலும் உதவுவார். அந்த நம்பிக்கையோடு நாம் சொல்லுவோம், உம்மை முழு பலத்தோடு ஆராதிப்பேன், முழு மனதோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்திரே நன்றியா. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்திரே நன்றியா. சுகம் தந்திரே நன்றியா. சுகம் தந்திரே நன்றியா. எத்தனை வியாதிகள், எத்தனை பலவீனங்கள், எத்தனை நோய்கள், இருதயம் நறுங்கொண்டு போயிற்று, மனம் முழுவதும் பாரம், வயிற்றிலே உபாதைகள், வேதனைகள், கண்ணில் கண்ணீர், வேதனை, தாங்கக்கூடாத அளவுக்கு சுமைகள் சுமத்தப்பட்டிருக்கிறோம். அதாவது காரணம் இல்லாமல் பகைக்கப்பட்டும் இந்த தலையின் மேலே ஏறி போனார்கள். அதனால் ஏற்பட்ட வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் உடல் உபாதைகளும் இருந்தாலும் உம்மை முழு உள்ளத்தோடு அன்பு கூறுவேன், முழு பலத்தோடு ஆராதிப்பேன். ஆராதனை 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 ஆராதனை. நீங்க அதான் சொல்லி கொடுத்தீங்க, எல்லா ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தெளிவுபடுத்துங்க. யோவான் கல்லறையில நீங்க ஆண்டவரே நீங்க ஜெபத்தை கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும், அதற்காக ஸ்தோத்திரம்னு சொன்னீங்க. பொழுதும் எங்களுக்காக நீர் பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் எங்களுக்காக நீங்க வழக்காடுவீங்களுக்கு தெரியும். இருந்தாலும் இந்த பாரங்கள் சுமக்க முடியாத பாரமா இருப்பதனால சேர்ந்து பாடுறோம். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஆண்டவர் அநேக முறை நம்மை கைவிட்டது போலவே காணப்படும், ஆனாலும் நாம் நடக்க முடியாத சமயத்திலே நம்மை சுமக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவரால் கூடும். எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அவருடைய அனுமதி இல்லாமல், அவருடைய அதிகாரம் இல்லாமல் நம்முடைய சரீரத்தையோ நம்முடைய குடும்பத்தையோ நம்முடைய வாழ்க்கையோ யாராலும் சீர்குலைக்க முடியாது என்ற ஒரு நம்பிக்கை. அதனால நம்ம வெற்றி
ஓடு கூட நாம் சொல்லுவோம், கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும் என்று அவரை பார்த்து நாம் பாடலாம். கூடுமே, எல்லாம் கூடுமே. ஆண்டவரே, எப்படி இது கூடும்? சாராள் கேட்டார், மரியாள் கேட்டார், ஏன் மனோவா கேட்டார். உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை. யோசுபாத் சொன்னான், ஆண்டவரே, இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எனக்கு பலன் இல்லை, என் கால்கள் தள்ளாடுகிறது. அப்பொழுதுதான் ஆண்டவர் ஆராதனை பாடகர் குழுவை முன்னாடி நிறுத்து என்றார். ஆவியானவர் என்ன அழகா பேசுறார் பாரு. ஆமாப்பா, பிரச்சனை இருக்கு, உன்னால் நிற்க முடியல, உன்னை அழிக்க, உன் குடும்பத்தை அழிக்க வகை தேடிக்கொண்டிருக்க, அவங்க இனத்தை அழிக்க, உங்க சந்ததியை அழிக்க வகை தேடுறாங்க. பொல்லாத கூட்டம் எழும்பி இருக்கிறது. 4 மூலையில ஒரு பெரிய டீம் வேலை செய்கிறது. எஸ், தெரியும். ஆனாலும் நீ பாடகர் குழுவை முன்னாடி நிறுத்து. அப்ப யோசுபாத் பாடகர் குழுவை நீ நிறுத்தி இப்படிதான் பாடியிருப்பான். கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அதற்றினீரே. காற்றின் கடலும் அவருக்கு கீழ்ப்படியும்னா, கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அதற்றினீரே. நமக்கு விரோதமா எழும்புகிற சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கினீரே. ஒடுக்குவீங்களா ஆண்டவரே? சர்வ வல்லவரே. சிரிக்கிறாங்க ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமா எழும்பி நின்று சிரிக்கிறாங்க, தலையின் மேல ஏறி போறாங்க. அவங்களால உங்களால் ஏதாவது செய்யக்கூடுமா என்ற கேள்வி எங்களுக்குள் வரும் பொழுதெல்லாம் இந்த பாட்டு ஞாபகம் வருகிறது. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலேதான் எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. தேவனால் எல்லாம் கூடும். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சொல் ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் நம்புறேன்னு சொல்லுங்க. ஆமாண்டவரே, நான் போகிற பாதை கடினமான பாதை தான், ஆனாலும் நாங்கள் நேசிக்கிற, நாங்கள் விசுவாசிக்கிற, எங்களை ஆட்கொண்ட அல்லது எங்கள் மேல் பிரியமாக இருக்கிற என் இயேசுவால், என் தேவனால் எல்லாம் கூடும். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நம்மை சாட்சியாய் நிறுத்தும்படியா இந்த வேதனை, உபத்திரவங்கள், ட்ரிபுலேஷனை கடந்து போக வேண்டியதாக இருக்கிறபடினாலே நாம் போய் தான் ஆக வேண்டும். ஆனாலும் கர்த்தர் நம்மோடு கூட வருகிறார் என்பதை ஒரு நம்பிக்கையோடு கூட நாம் ஆண்டவரை துதிக்க போகிறோம். ஒரே ஒரு சரணம் மாத்திரம். ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். துன்பத்தில் ஆராதிச்சு பாருங்க, கஷ்டம்தான். ஆராதிப்பேன். வியாதியில, பலவீனத்துல, நெஞ்சு நோவுது, ஆமா, கைகள் வலிக்கிறது, எஸ், முழங்கால் நிற்க முடியல, எஸ், என்னமோ தெரியல, டாக்டர் மருத்துவமனைக்கு செல்ல சொல்றாங்க, மருத்துவமனையில நான் அனுமதிக்கப்பட்டிருக்கிறேன். அப்போ ஆராதித்து பாருங்க. ஒன்று, இட் வில் பிரிங் ஷேம் டு ஈவில் ஸ்பிரிட். நமக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருவுக்கு வெட்கத்தை உண்டு பண்ணும். அதே போல்
நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லாருக்கும், என்னடா இந்த சோகத்திலையும் அவன் பாட்டு பாடுறான், இந்த வியாதியில பாட்டு பாடுறான், எப்படி இது ஆகும் என்று வெட்கப்படும்படியாய் கர்த்தர் நிச்சயம் கிரியை செய்வார். நான் நம்புறேன். மனுஷனுக்கு எதிராக மனுஷன் நிற்கலாம். ஏன் நாம கூட மனுஷனுக்கு எதிராக நிற்கலாம். ஆனா என் தேவனுக்கு விரோதமாய் எந்த மனுஷனாலும் நிற்க முடியாது. என் தேவன் எனக்காக நிற்பாருன்னா எனக்கு விரோதமாய் எந்த மனுஷனாலும் என் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. அதே தான் உங்களுக்கும் நான் சொல்றேன். அது வியாதியா இருக்கட்டும், மரண படுக்கையா இருக்கட்டும். ஆராதிப்பே ஆராதிப்பே ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே, ஆராதிப்பே நான் ஆராதிப்பே ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன், பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். கைகளை ஒரே நிமிடம் உயர்த்தி, சத்ரு, வியாதி, பலவீனம், நோய்கள், ஏமாற்றங்கள், மனுஷன் தலைமையில ஏறி போகிறான், நிறைய நிறைய தீங்குகளையும் துன்பங்களையும் உபத்திரவங்களையும் கடைசி கால பாடுகள்னு சொல்லுவாங்கள்ல, ட்ரிபுலேஷன். இது ஆண்டவருக்காக நிற்கிறவங்க அவங்க கடைசி காலத்தில் அந்த ட்ரிபுலேஷனுக்குள்ளே வருவாங்களாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவங்க உயர்த்துங்க பார்ப்போம். ஆண்டவரே, ரெவிதமிலே மோசேக்கு நீங்கள் என்ன செய்தீங்களோ அதை எனக்கு செய்யுங்க. ஆரோனுக்கும் ஊருக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் என்ன செய்தீங்களோ அதை எங்களுக்கு செய்யுங்க. நாங்கள் நம்புகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம தேவ ஆவி பெற்ற மனுஷர்களை குறித்து நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். நேற்று ஒத்தனைகளை குறித்து நாம் பேசினோம். இன்றைக்கு நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளலாம். ஜட்ஜஸ் 6:34. அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோனின் மேல் இறங்கினார். எழுதி வச்சுக்கோங்க, இதெல்லாம் நீங்க மார்க் பண்ணணும். நான் சொல்றது எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் குறித்து சொல்றேன். ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஹோலி ஸ்பிரிட்டை பத்தி நான் பேசுறேன். பரிசுத்த ஆவியானவர், இப்பதான் பரிசுத்த ஆவியானவரை பற்றி ரொம்ப நாம் அதிகமாக பேசுகிறோம். ஆனால் பழைய ஏற்பாட்டிலே ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு அதிகாரத்திலும் பரிசுத்த ஆவியானவர் இல்லாத அதிகாரமே இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இந்த லார்டு இயேசு பற்றி இருக்கும், லார்டுன்னு இருக்கும், கர்த்தருடைய தூதனானவர் இருக்கும், கேபிட்டல் லெட்டரில் கர்த்தர்ன்னு இருக்கும். நீங்கள் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரினிட்டியை குறிக்கும். தேவ ஆவியானவர் அவன் மேல் இறங்கினார். ஒருத்த மேல தேவ ஆவியானவர் இறங்கினார் அப்படின்னா அவனுடைய பின்னணியை நம்ம கொஞ்சம் பார்க்கலாமா? இது எவ்வளோ பெரிய ஆப்டான ஒரு பிரசங்கமாக இருக்க போது பாருங்களேன். நிறைய பேருக்கு, என்ன உட்பட, என் குடும்பத்தை உட்பட எல்லாருக்கும். இங்க கிதியோனை பற்றி கொஞ்சம் பின்னாடி திருப்பி கொள்ளுங்க. கிதியோன்ல 6ஆம் அதிகாரத்துல கர்த்தர் அவர்களை, இஸ்ரவேல் மக்களை, ஏன்னா அவருடைய பார்வைக்கு பொல்லானதை செய்ததுனால 7 வருஷம் மீதியானின் கைகளிலே ஒப்பு கொடுத்தார். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மீதியானியர்கள் இஸ்ரவேல்கள் விதைக்கும் பொழுது மீதியானரும் அமலேக்கியர்களும் கிழக்கத்திய புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி வந்து அவர்களுக்கு எதிராக பாளையம் இறங்கி கொஞ்சம் நல்லா வருவாங்க. இஸ்ரவேல் மக்கள் கொஞ்சம் சம்பாதிச்சு விதைச்சு அறுவடை செய்ச்சு கொஞ்சம் நல்லா வரும் பொழுது
மீதியா எத்தனை பேர் வராங்க பாருங்களேன், ஒருத்தன் 2 பேர் இல்லை. இன்னைக்கு நம்ம எதிரா எவ்வளோ ஒருத்தனா இருக்காதீங்க, ஒரு கூட்டமே செயல்படுது. இங்க பாருங்க, மீதியானியரும் அமிலேக்கியரும் கிழக்கத்திய புத்திரரும் ஒருத்தனுக்கு விரோதமா, ஒரு இஸ்ரேலுக்கு விரோதமா, அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவங்க ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடு கழுதைகளாகிலும் வைக்காதே போவார்களாம். என்னன்னா அவங்களுக்கு சாப்பாடு இருக்கக்கூடாது. அவங்க கழுதை மாடுகள்னா அவங்களுடைய வாகனங்கள், அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸு, அவங்களுடைய வருமானங்களே இருக்கக்கூடாது. அவங்க அழிஞ்சு பண்ணணும், அவங்க பிச்சைக்காராக போயிடணும், அவங்க ஒன்றுமில்லாத போயிடணும். அடுத்து அவர்கள் தங்கள் மிருகஜீவங்களோடு தங்களுடைய கூடாரங்களோடு கூட வெட்டுக்கிளியில் போல திரளாய் வருவார்கள். 1-2 இல்லை, திரளாய் வருவார்கள். அவர்களும் அவருடைய ஒட்டகங்களும் எண்ணி முடியாது இருக்கும். பிசாஸ் அப்படிதான் வருவான், மனுஷனும் அப்படிதான் வருவான். நமக்கு விரோதமாய் சத்ருவும் அப்படிதான், வியாதிகள் வரும். ரைட், இந்த பிரகாரமாய் அவர்கள் அதிலே வருவார்கள். இப்படி மீதியானராலே இஸ்ரவேல் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். நான் அதை எனக்கு சொல்லணும்னா சிறுமைப்படுத்தப்பட்டார்கள் என்று சொல்லுவேன். சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். அப்போது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அல்லேலூயா. இங்கதான் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம். அப்படியே கையை உயர்த்துங்க. ஆண்டவரே, நாங்கள் சிறுமையில் இருக்கிறோம். எல்லாம் 2 கையை உயர்த்து முறையிடுங்க, கூக்குரலிடுங்க. அப்பா, காக்க கத்துதுன்னு தெரிஞ்சு அதுக்கு ஆகாரம் கொடுக்குறோம். நீங்க சிங்கம் பசியா இருந்தா அதை பசியா விடுவதில்லை. சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டின கூட கிடக்கலாம், ஆனா கிடக்காது. அப்படிப்பட்டவங்க எங்க கூக்குரலை கேட்கிறவரா இருக்கிறீங்கப்பா. சிறுமைப்படுத்தப்படுகிறோம். இதுவரைக்கும் மௌனமா இருந்தது போதும் ஆண்டவரே. ஒருவேளை நாங்கள் இப்படிப்பட்ட பாவத்தினாலதான் அந்த 7 வருஷங்களில் நாங்கள் அடிமைப்பட்டிருக்கலாம், அல்லது பாவமே செய்யாமல் நாங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம். நாங்கள் ஜட்ஜ் பண்ண நாங்கள் இல்லை, எங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை, நாங்கள் யாரையும் நியாயம் தீர்க்கவும் இல்லை. ஆனால் வீணா விரோதிக்கப்பட்டு, வீணா பழி சுமத்தப்பட்டு, வீணா சிரமப்படுத்தப்படுகிற பொழுது இதோ இந்த கூக்குரலை கேட்கிற ஆண்டவர், உங்களுக்கு செவிகள், உங்களுடைய கண்கள் எப்பொழுதும் திறந்தவனா இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. உம்மை நோக்கி கூப்பிடுகிறவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவரா இருக்கிறீர்கள். நீங்க சிறுமை கேட்கிறீங்க, பார்க்குறீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். அடுத்து, இஸ்ரவேல் புத்திரர் மீதியான் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்ட பொழுது கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி அவளுக்கிடத்தில் அனுப்பினார். அவன் அவளை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்திலிருந்து வரப்படும் அடிமைத்தனத்தில் விழுந்து புறப்பட செய்து, அதெல்லாம் உங்களுக்கு இருக்கு, நீங்க பயப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். அதன் பிறகு கர்த்தர் தூதனானவர் அபியேசரியனான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். நல்ல கவனிங்க. இங்க கர்த்தர் உட்கார்ந்தார் என்று சொல்லுகிற ஒரு இடம் வருது. நல்ல கவனிங்க. எங்கேயுமே இந்த இடத்த நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. இதெல்லாம் உங்க மனதில் ஆழமா ஜெனரல் நாலேஜுக்காக எழுத வேண்டிய விஷயம். என் சர்வ வல்லவர் உட்கார்ந்தார், கர்த்தர் உட்கார்ந்தார். எதுக்காக தான் உட்கார்ந்தாரு? சிறுமையில் இருந்த மக்கள் கூக்குரலிட்டு கேட்கும் பொழுது அந்த சிறுமையை கேட்கும்படியாகவும் பார்க்கும்படியாகவும் அமர்ந்து அதற்கு ஒரு தீர்ப்பை கூறும்படியாக கர்த்தர் உட்கார்ந்தார். நீங்க எங்கேயாச்சும் கர்த்தர் உட்கார்ந்தார் பைபிள்ல போல்ட் டெஸ்ட்மென்ட்ல பார்த்துருக்கீங்களா? பார்த்துருந்தா எனக்கு எழுதி அனுப்புங்க. அடுத்து, அப்பொழுது அவனுடைய குமாரனாகிய கிதியோன் கோதுமையை மீதியானின் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைகளை சமயமாய்
அவன் போரடித்தான். ஆலைக்கு சமீபமாய் போரடித்தான். கர்த்தருடைய தூதனான அவனுக்கு தரிசனமாகி, பரக்கிரமசாலியே, கர்த்தர் எல்லாம் கேப்டல்ல இருக்கும் பாருங்க. அதனால தூதன் நினைச்சிடாதீங்க. இந்த கர்த்தருடைய தூதன் பிளாக் லெட்டர்லயும் இருக்கும் பொழுது நீங்க யார் தான் சொல்லணுமா? கர்த்தருடைய தூதன் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. லார்ட் என்று ஆங்கிலத்தில் இருக்கும். லார்டு. லார்டு. லார்டுனாவே ஆண்டவர் தான். அவர் என்ன சொல்றாரு? பராக்கிரமசாலி. இவன் என்ன பண்ண தெரியுமா? அவங்கள தப்புவிப்பதற்காக பயந்து நடுங்கி பயந்து, ஐயோ கொஞ்சம் சாப்பாடாவது கிடைக்காதா, இல்லை அந்த வருஷம் முழுதும் சாப்பிடணும், அந்த மாதம் முழுதும் சாப்பிடணும், இவங்க வர்றதெல்லாம் திருடிட்டு போயிடுவாங்க, ஆசீர்வாதம்லாம் திருடுறாங்க. அதனால என்னன்னா அந்த ஆலைக்கு அருகிலே, இன்னும் சொல்ல போனா அவங்க வராத நேரம் பார்த்து அவன் போரடித்து கொண்டிருக்கிறான். நம்ம யார் தும்புக்கும் போறதில்லை, யார் வம்புக்கும் போறதில்லை. இதுதான் அந்த கான்செப்ட். எப்போ அவனுக்கு திருடின்னு போயிடக்கூடாது. அதனால நாம் என்ன செய்வோம்? அட்லீஸ்ட் வேக வேகமா நாமளே கொஞ்சம் கோதுமையை அடிச்சு கொஞ்சம் எடுத்து சேர்த்து மறைச்சு ஒளிச்சு வைத்து கொள்ளலாம் என்று அவன் வேக வேகமாய் பதட்டத்திலே சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். இன்னும் சொல்ல போனா பயத்தில் செய்து கொண்டான். இன்னைக்கு எத்தனை பேர் அந்த மாதிரி ஒரு பயம்? ஃபியூச்சரை குறித்து, பிள்ளைகளை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, பண தேவைகளை குறித்து, கடனை குறித்து, வியாதியை குறித்து, வாழ்க்கையை குறித்து, திருமணத்தை குறித்து, குழந்தை பேரை குறித்து, ஐயோ ஆண்டவரே எவ்வளவு பிரச்சனை இருக்கு இந்த உலகத்துல என்று வேதனையோடு கூட இரவில இவனுங்களுக்கெல்லாம் பயந்து, ஏதோ இந்த எதிராளிகளுக்கு பயந்து, ஏதோ ஒரு ஓரமா அவன் செய்து கொண்டிருக்கிறத பார்த்து, அவனை பார்த்து என் ஆண்டவர் சொல்றாரு பராக்கிரமசாலி என்றார். நான் சொல்வேன், நீ ஒருவேளை நானா இருந்தா, நான் ஆண்டவரே பொழுது போலியா அவங்களுக்கு தேவதூதனை பார்த்து சொல்லுவேன், பொழுது போலியா, விளையாடுறதுக்கு எங்க வாழ்க்கை தான் கிடைச்சதா அவங்களுக்கு? நானே பயந்து பயந்து நடுங்கி அந்த ஓரத்துல உட்காந்து அடிச்சுட்டு இருக்கிறேன், அவனா வந்துடுவான்னு சொல்லி இந்த இடத்துல வந்து காமெடி பண்றீங்க. தைரியசாலி. பராக்கிரமசாலின்னு என்ன தெரியல அவங்களுக்கு? தைரியசாலின்னு அர்த்தமா? நிறைய பேருடைய வாழ்க்கையில ரொம்ப தைரியசாலி மாதிரி நடிப்போம், ஆனா உள்ளுக்குள்ள ஒரே பயம் இருக்கும் நமக்கு. இந்த உலகத்தை ஃபேஸ் பண்ணவோ, யதார்த்தமான சில காரியங்களை நம்ம ஃபேஸ் பண்ண முடியாது. அது ரொம்ப சிம்பிளா முடியலாம், அல்லது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக ஆகலாம், அல்லது நமக்கு எதிராக அவ்வளவு பூதமா நிற்கலாம், கோலியாத்தா நிற்கலாம், எரிகோவா நிற்கலாம், 4 ராஜாக்கள் சேர்ந்து நிற்கலாம், அதிகாரி நிற்கலாம், எப்படி வேணா நிற்கலாம். நம்ம ஒரு மாதிரி பயந்து தான், இந்த நல்ல வார்த்தை ரொம்ப கழிஞ்சு போய் ஏதோ சொல்லுவாங்கல்ல, ரொம்ப பயந்து போய் ஓரத்துல இருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு நிலைமை தான். ஆனாலும் வெளியில காட்டிக்கிறது இல்லை. அவனை பார்த்து ஒரு காமெடி பண்றாரு. என்ன காமெடி பண்றாரு? பராக்கிரமசாலியே. அது ஓகே தான், நல்லதுதான். அடுத்த வார்த்தை பாருங்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். நான் சிரிக்கிறத பார்த்து உங்களுக்கு தெரியும். அடுத்து அவன் என்ன சொல்றான்னு பாருங்க. கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, மை லார்ட். சும்மா காமெடி பண்ணாதீங்க. நீங்க என்னோடு இருந்தால், நீங்க எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவான். சொல்லுங்க. ஆண்டவனே அப்படின்னாவே அது அவர் அழுகையின் வெளிப்பாடு தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு வேதனை வெளிப்பாடு. ஆண்டவர் பெருமூச்சியை கேட்டார் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. எகிப்தில் இருந்த மக்களுடைய பெருமூச்சியை கேட்டார். அப்படின்னா நம்ம ஒண்ணு சாவுக்கு தான் அழுவோம். ஐயோன்னு அழுவோம், அழுவோம், அம்மான்னு அழுவோம். இவன் அப்படிதான் அழுகுறான். என்ன ஆண்டவரே, ஐயோ என் ஆண்டவரே, நீங்க என் கூட இருந்தா இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
அவங்களோடு கூட இல்லைன்னு அர்த்தம். ஆண்டவர் அவங்களோடு கூட இல்லைன்னு அர்த்தம். இப்ப சொல்லுங்க, நம்மோட ஆண்டவர் இருக்காரா இல்லையா? தெரியல இல்ல, புரியல, அறிஞ்சுக்க முடியல, அந்த ஒரு ஒரு மிஸ்ட்ரியை நம்மளால விளங்கி கொள்ள முடியல. யதார்த்தம் இது, நான் சொல்றது யதார்த்தம். நான் பைபிளை தியாலஜியா பேசல, வாழ்க்கையோட ஒப்பிட்டு நான் பேசுறேன். உங்களுக்குள்ள இந்த பிரச்சனை இருந்ததுன்னா, இப்படி கிதியோனின் பிரச்சனை இருந்தது. ஏன்னா வாழ்வாதாரம், சாப்பாடுக்கே வழி இல்லை. இந்த மக்கள்லாம் ஒரு வாய் சாப்பாடுக்கே கஷ்டப்படுறாங்க. அவ்வளோ கடன் வாங்கிட்டாங்க. எப்போ பார்த்தாலும் இவங்க திருடி போயிட்டா, ஆசீர்வாதத்தை திருடிட்டு போயிட்டா, அவங்க சாப்பாடு, பிள்ளைகள் எல்லாம் பட்டினி கிடந்து சாவாங்களே. இன்னைக்கு காசாவில் இல்லை, குழந்தைங்க சாப்பாடு இல்லாமல் சாகுறாங்க. இன்னைக்கு நிறைய சோமாலியாவில் சாப்பாடு இல்லாமல். இன்னைக்கு நம்ம எல்லாம் நிறைய பேர் பணக்காரர் இருக்கோம். ஒரு நேரம் வரும் பொழுது, பணக்குறைவு தாட்சி வருகிற பொழுது, அந்த உணவுக்கே ஒரு ஒரு இவ்வளோ சாப்பாடு, ஒரு 2 இட்லி சாப்பாடு, ஒரு 2 இட்லி கொஞ்சம் சாப்பாடு, இதுக்கு சாப்பிடணும் போல இருக்கு, என்னால் சாப்பிட முடியல. அப்படிப்பட்ட வேதனையை கடந்து போறவங்க இருக்கிறோம் இல்லை? இதெல்லாம் எங்களுக்கு ஏன் நேரிடணும்? கேள்வி பாருங்க, கேள்விக்குறி வைக்கிறான். கர்த்தர் என்னை, அந்த வசனங்களை வாசிங்கள. கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா? அப்ப யாருங்க கொண்டு வந்தது எங்களை அடிமைத்தனத்திலிருந்து? இது வரைக்கும் இந்த 50 வயசு ஆச்சு, 60 வயசு ஆச்சு, 70 வயசு ஆச்சு, 40 வயசு ஆச்சு, அவர் தானே கொண்டு வந்தார் நினைச்சிட்டு இருக்கிறோம். எங்க பிதாக்கள் விவரித்து சொன்னது, அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? கேளுங்க, நல்லா கேளுங்க. எங்களுக்கு ஏன் நேரிடணும்? அவருடைய அற்புதங்கள் எங்கே? இப்பொழுதும் கர்த்தர் எங்களை கைவிட்டு, 3வது மீதியான் கைகளிலே எங்களை ஒப்பு கொடுத்தாரே, 4வது. நானும் சொல்லட்டுமா? இதெல்லாம் எனக்கு ஏன் நேரிடணும்? எங்களை விடுவித்து வந்த கர்த்தர் எங்கே? அடிமைத்தனத்திலிருந்து எங்களை கானான் தேசத்துல கொண்டு வந்த கர்த்தர், வேலை கொடுத்த கர்த்தர் எங்கே? சுகத்தை கொடுத்த கர்த்தர் எங்கே? எங்களை வாழ வைத்த கர்த்தர் எங்கே? எங்களுக்கு வாகனம் கொடுத்த கர்த்தர் எங்கே? எங்களுக்கு வீட்டை கொடுத்த கர்த்தர் எங்கே? எங்கெங்க போயிட்டார் அவரு? ஏன் அவர் எங்களை கைவிட்டார்? ஏன் எங்களை அவங்க கிட்ட ஒப்பு கொடுத்தார்? ஏங்க ஒப்பு கொடுத்தாரு? எப்படிங்க ஒப்பு கொடுக்கலாம்? நாங்கள் தப்பு தான் பண்ணிட்டோம், ஓகே, ஏன் ஒப்பு கொடுத்த? அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, இஸ்ரவேலை மீதியான கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனால் ரட்சிப்பேன்? இதோ நான் மனேசா குடும்பத்திலே மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரும் சிறியவன். சொல்றான். திருப்பும் ஒரு தடவை அழுகுறான். நான் எங்கம்மா போய் யார் இடத்துல போய் கேட்பேன்? எனக்கு யார் இருக்கா? யார் துணை நிற்பா? யார் ஹெல்ப் பண்ணுவா? எனக்காக யார் பேசுவா? இந்த உலகமே எனக்காக நிற்கிறது. எனக்கு மருந்து இல்லை, மாத்திரை இல்லை, எதுவுமே இல்லை. எனக்காக எதனாலே நான் ரட்சிப்பேன்? நான் இது என்னங்க என்னோட இவன் போட்டி எளியவன், நான் சிறியவன், எல்லாரிலும் சிறியவன். எங்களுக்கு ஏன் இதெல்லாம் நேரிடும்? சொல்றாரு. அதுக்கு கர்த்தர், நான் நோடு இருப்பேன், ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானை முறியடிப்பாய் என்றார். சோமன்னா, ஆண்டவரே, நீங்க பேசினீங்க, நாங்க பேசினோம், உங்களுடைய வார்த்தை எங்களோடு பேசினது. கிதியோன் பேசினார், கர்த்தருடைய தூதனாகிய நீர் பேசினீர், லார்ட் காட் பேசினீர். இந்த மிஸ்ட்ரி எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எங்களுக்கு நல்ல செய்தி கொண்டு வாங்க, எங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுங்க, சுகத்தை கொடுங்க, உயிரோடு வாழ்கிற கிருபையை தான், பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் குடும்பத்தையும் வருமானத்தையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம்
நம் அனைவரோடு மீண்டும் விசுவாக்கம் நிலைத்திருப்பதாக.